ஹொசூர் டு கிருஷ்ணகிரி ஹைவே. இந்த ஹைவேல ஹொசூர்லேருந்து கிருஷ்ணகிரி வரலும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு எல்லா டிரைவருக்குமே ரொம்ப விருப்பமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹொசூர்லேருந்து வந்தீங்கன்னா ராயக்கோட் ரோடு பிரிவு இருக்குல்ல, அதை தாண்டிட்டிங்கன்னா அங்கே நூட்டில் அடிச்சிங்கன்னா கிருஷ்ணகிரி வரலும் ஒரு 40 கிலோமீட்டருக்கு வண்டி நூட்டல்லையே வரும். செம்ம ஸ்பீடாக வரும். அதனால தான் சொல்கிறேன், லாரி டிரைவர்ஸ், பஸ் டிரைவர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அதில் ட்ரைவ் பண்ணுற ஹெவி வெஹிக்கிள்ஸ் டிரைவர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு என் வண்டிக்கு முன்னாடி. நான் சொல்கிறேன், அது பின்னாடி சொல்கிறேன் ஏன்ட்டு. நம்ம வந்து தொப்பூர் கணவாயை பற்றி ரொம்ப பேசுகிறோம். அது வந்து நிறையா ஆக்சிடெண்ட்ஸ் ஆகுது, அது ரொம்ப டேஞ்சர்னு சொல்லி. ஆனால் எந்த அளவுக்கு தொப்பூர் கணவாய் டேஞ்சரோ அதே அளவுக்கு ஹொசூர்லேருந்து கிருஷ்ணகிரி போகிற வரல இருக்கிற ரோடு ரொம்ப டேஞ்சர் தான். ஏன்னா நீங்கள் ஹொசூர்லேருந்து கிருஷ்ணகிரி வரலும் ஃபுல்லாக ஸ்லோப் அப்படியே இறக்கமாக தான் இருக்கும். எவ்வளோ தூரம் பிரேக் அடிக்க முடியும்? பிரேக் அடித்து வண்டியே நிற்காது. கடைசியாக வண்டி போய் நிற்கிறது ஏதாச்சும் ஒரு இடத்துல எமர்ஜென்சியாக நிற்கணுன்னா வண்டி இடித்து தான் நிறுத்தணும். அதே சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி எனக்கு நடந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன், தொப்பூரில் எவ்வளோ ஜாக்கிரதையாக இறங்குறீங்களோ அதே அளவுக்கு ஹொசூர்லேருந்து கிருஷ்ணகிரி போகிற வரலும் கொஞ்சம் பொறுமையாக இறங்குங்கன்னு. ஆனால் இனிமேல் பொறுமையாக தாங்க இறங்க போகிறேன் ஹொசூர்லேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும். நான் சொன்னல இந்த வீடியோ தான். நல்லா தெரிஞ்ச நம்ம டிரைவருங்களே இந்த ரோட்டில் வந்து மேக்ஸிமம் ஆக்சிடெண்ட் பண்ணிடுறாங்க. புதுசாக வர டிரைவரை நம்பிலாம் பின்னாடியே ஒட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறது இதுக்கு தான். அங்கே ஃப்ரண்ட்டில் கம்ந்து கிடக்கிறது மகாராஷ்டிரா வண்டிக்கு, பேக்கில் வந்து இடித்து நிற்கிறது நம்ம நாமக்கல் வண்டி. ஃப்ரண்ட்டில் இருக்கிற வண்டி கம்ந்துருச்சு. அவர் பிரேக் வந்து அங்கேருந்து அடித்து வண்டி இழுத்துக்கிட்டு வந்து டச் ஆகி கேபின் போய் நிற்கிது. ஸோ நான் அதனால தான் சொல்கிறேன், பொறுமையாக ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹில்ஸில் இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேப்பு விட்டே போங்க. தேங்க்யூ. பி சேஃப்.